என் அன்பு வணக்கம். ஸோ இது வந்து என்னோட ஹம்பிள் சிம்பிள் கிச்சன். ஸோ அதில் தான் நான் வந்து ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ கேமராமேன் இல்லை, யாருமே இல்லை. ஸோ அதனால் எல்லாமே ஆட்டோ பைலட்டு நானே தான் பண்ண போகிறேன் எல்லாமே. ஸோ ஓகே, இங்கே இருக்கேன். ஸோ முதல்ல பேன் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதில் ஒரு டம்ளர் நான் பொட்டுக்கல்லையை, அதாவது உடச்ச கல்லையை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அப்படியே நான் இதை மாற்றிக்கிறேன். வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் நான் வச்சுருக்கிறேன். அதை நான் ஒரு டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு கேஸை ஆன் பண்ணி இதை ஒரு நல்ல பாயில் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்களா, இந்த மாதிரி ரெடியூஸ் ஆனால் போதும். ஸோ இந்த டயத்தில் நாம் என்ன பண்ணலாம், கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு, லேசான சூடு தான் இருக்குது. இப்போ நாம் வந்து இதை மிக்சியில் போட்டுக்கலாம். இதுதான் தனியாக பண்ணும்போது கஷ்டம். மூடி மட்டும் நல்லா வச்சு எதுவும் ஆகலை. அம்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக 2 டம்ளர் பால் சேர்க்கணும் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு வேணும். ஸோ இன்னொரு டம்ளர் பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். இதை போட்டுட்டு சமைச்சிருக்கேன். கேமராவும் ஹாபியாக பண்ணியிருக்கேன். ஆனால் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணுறது சோப்பா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ரெசிபியும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் வந்து எனக்கு இது பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கணும்னு சொல்லி நான் இந்த ரெசிபி எடுத்தேன். அநேகமாக ஒழுங்காக நான் கன்வே பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணலன்னா திட்டுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ரொம்ப திட்டிடாதீங்க. இது நல்லா ரெடியூஸ் ஆகி இப்படி வருதா, இந்த டயத்தில் நாம் என்ன பண்ணலாம், இதோ நான் வந்து இதை என்னது நாட்டு சக்கரை வச்சுருக்கேன், அளந்து ஒரு டம்ளர். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. அது அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே ஊற்றி போடுறேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். போட்டுட்டு அதையும் நல்ல கேஸ் இந்த டயத்தில் சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே ரமையாக பண்ணால் இது அப்படியே டிசால்வும் ஆகும். இந்த சர்க்கரை அப்புறம் டிசால்வ் ஆகி உடனே லூசன் ஆகும். உடனே கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இறுக ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் டெக்ஸ்சர் அருமையாக இருக்கும். அல்வா மாதிரி சாப்பிட்லாம், ஒரு கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்னாலும் இதை சாப்பிட முடியும். 2 டேபிள் ஸ்பூன் நான் வந்து கீயை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே ராயல் ஆகிடும். இதுக்கப்புறம் ராயல் ஸ்வீட் இது வேறு லெவலில். யாராவது வந்து இது உடச்சக்கடலை பொட்டுக்கடலை இது பண்ணது அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் வந்து ஒரு அல்வா ஷேப்லேயே நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த சேலஞ்ச் எல்லாம் கொடுக்காதீங்கப்பா, முடியலை. இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு தெரியல. கரிகிறப்போ ஒரு முந்திரி பருப்பு ரெசிப்பியே முடிய போது வரவான்னு வந்து கேட்குறாங்க. நானே வந்துட்டு அப்பா எல்லாம் முடிச்சிட்டேன், ஃபைனல் கடைசி. ஆமாம், போ ஒன்றும் தேவையில்லை, போயிட்டோம். நானே எல்லாம் பண்ணி முந்திரி பருப்பே போட்டேன். இப்போ வந்து பண்ணேன். ஐயோ பாவமா முடிச்சிட்டேன் அல்வாவை. ஒரு சூப்பரான அல்வா. முந்திரி கொஞ்சம் ஜாஸ்தி தான். எவ்வளோ ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்கள். முந்திரி பருப்போட ஒன்று சாப்பிட்ருவோம். அல்லது டேஸ்ட்டு வேறு லெவல். சேலஞ்சு ரெண்டுத்தையுமே பக்ஸாவாக பண்ணியாச்சு. நானே கேமராமேன், நானே ரெசிபி, ஈஸியாக ரெசிபி, ரொம்ப டேஸ்டி டெலிஷியஸ் ரெசிபி. நீங்கள் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லுங்கள். ஓகே.